கோரதிப்பட்டி பிரதேச சபைக்குட்பட்ட பிக்கோடை வட்டாரத்தில் இருக்கின்ற 40ஆம் கிராமத்திலே இருந்த ஒரு தாயொருவரின் உடல் காலடைந்த கிணத்திலே கடந்த நாட்களுக்கு முன் போடப்பட்டது. உண்மையிலே எங்களுக்கு இந்த போலீசாரின் அசம்பந்த போக்குதான் இந்த உடலை நாங்கள் உயிரற்ற உடலாக கண்டெடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது. நான் இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொண்டேன். என்று சொன்னால் என்னுடைய கௌரவ பாராளுமன்ற சாணிக ராசமாணிக்கம் ஐயா அவர்களிடம் அந்த உயிரிழந்த பெண்ணினுடைய தாயார் வந்து முறையிட்ட பின்னர் உடனடியாக குறித்த பகுதிக்குரிய OIC ASP மூலம் நாங்கள் இப்படியான பிரச்சனை நடந்திருக்கிறது என்று கூறியும் எதுவிதமான நடவடிக்கையும் அந்த தாயினுடைய உடலை கண்டெடுக்கும் மட்டும் வெள்ளாவளி போலீசாரோ களவாஞ்சிக்குடி போலீசாரோ எதுவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு மிக மனநடுக்கமான விடயம். தாய் காணாமலாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 24 நாட்களுக்கு பின்னர் ஒரு உயிரற்ற உடலாகத்தான் நாங்கள் கண்டெடுத்ததாக நாங்கள் அறிகிறோம். எனவே இந்த குற்றவாளிகள் பிடிபட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய தண்டனை சரியான முறையிலே இந்த இலங்கையிலே நடைபெற வேண்டும். குற்றவாளிகளுக்கு சார்பாக எந்த ஒரு சட்டத்தரணிகளும் ஆஜராகக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் இந்த இடத்துல எங்களுடைய மக்களுடன் நாங்கள் இந்த இடத்துல இந்த வெளிப்படுத்துவதற்காக மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு வந்திருக்கின்றோம். எனவே சட்டம் தன் கடமையை ஒழுங்கான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய அபாவாக இருக்கின்றது. வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டமானது, இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது உண்மையிலே 40ஆம் கிராம மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த போராட்டத்துக்கான முழுமையான ஆதரவை நாங்களும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் இருக்கு. எங்களுடைய தாயகத்திலே பல இவ்வாறான கொலை சம்பவங்கள் கடந்த பல ஆண்டுகளாக நடந்திருக்கின்றது. இந்த 40ஆம் கிராம மக்கள் மிக முக்கியமான ஒரு உதாரணமாக வித்யா என்ற மாணவியுடைய அந்த கொலை ஒரு முன்னுதாரணமாக வைத்து அந்த கொலை நடந்த பொழுது எவ்வாறு அரசு செயல்பட்டதோ அதே போல இந்த கொலையை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக எடுத்து அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தார்கள். என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல உண்மையிலே இந்த கொலை சம்பந்தமாக 2 விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது விடயம்தான் கொத்தியாவலை சேர்ந்த அந்த பெண்ணொருவரும் குழந்தையும் கடத்தப்பட்ட பொழுது அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் அவர்களை கண்டுபிடிக்கிறதிலே நான் நினைக்கிறேன் அந்த போலீஸ் அதிகாரியுடைய பேர் மேனன் என்று நினைக்கிறேன். என்னுடைய தவிசாருடைய அதே பேர் தான் அவருக்கு இருக்கின்றது. காரதீவை சேர்ந்த மேனன் என்ற ஒரு போலீஸ் அதிகாரி மிக வேகமாக நடந்து கொண்டு அந்த கடத்தப்பட்டவர்களை கண்டுபிடிக்கிறதிலே CCTVயை பார்த்து நடவடிக்கை எடுத்ததை உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம், பாராட்ட வேண்டிய விடயம். இருந்த பொழுதும் கூட ஒரு 25 நாட்களுக்கு முன்பாக இந்த 40ஆம் கிராமத்திலே இப்ப தற்பொழுது கொல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட அந்த தாயினுடைய உறவினர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்த பொழுது நான் அந்த நேரத்திலே நேரடியாக போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்த பொழுது அவருடைய போக்கு சம்பந்தமாக திருப்தி அடையக்கூடிய வகையான பதில்கள் இருந்தது போல தெரியவில்லை. அதிலே முக்கியமான விடயம் அவர்கள் சொன்னார்கள், 40ஆம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குள் வருவதாகவும் கடத்தப்பட்ட அந்த பெண்மணி களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரதேசத்தை கடத்தப்பட்டதாகவும் இந்த 2 போலீசாரும் தான் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதும் கூட அந்த தாயார் கடத்தப்பட்டு 4 நாட்களுக்கு பிறகு என்ன சந்தித்த பொழுது நான் போலீசாருடன் தொலைபேசி அழைப்பு எடுத்து உரையாடும் பொழுதும் கூட CCTVயை கூட பரிசோதனை செய்திருக்கவில்லை. அந்த தாயார் பலுகாமத்திலே இருக்கும் வங்கியிலே இருந்து சில பணத்தை எடுத்து வெளியிலே வந்ததுக்கு பிறகு காணாமல் போய்விட்டார். ஆனால் அந்த நேரம் வரைக்கும் அந்த CCTVயை கூட சரியாக பரிசோதனை செய்யவில்லை. 25 நாட்களுக்கு பிறகு சடலமாகத்தான் கண்டெடுக்கப்பட்டது. இந்த 3வது கடத்தல் 3வது சம்பவம் நடக்காமல் இருந்த அந்த மற்ற தாய் குழந்தையும் கடத்தப்படாமல் இருந்திருந்தால் சில நேரத்திலே இந்த சடலமாக இந்த தாய் மீட்கப்பட்டு இருப்பாரா என்ற சந்தேகம் வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்குரிய நோக்கம் என்னன்னு சொன்னால் இவ்வாறான சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது. மேலும் என்ற ஒரு போலீஸ் அதிகாரி சிறப்பாக செயல்பட்டிருந்தாலும் கூட ஏனைய போலீசாருடைய நடவடிக்கை சம்பந்தமாக
எங்களுடைய மக்களுக்கு திருப்தி இல்லை என்றதை வெளிப்படுத்தும் வகையாகவும் அந்த மக்களுடைய ஒரு மனிதர் ஒன்றை கையடிப்பதற்காகவும் தான் அவர்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த எங்களையும் இந்த போராட்டத்துக்கு தங்களுக்கு ஆதரவாக வருமாறு கேட்டிருந்தார்கள். அந்த வகையிலே தான் நாங்கள் இன்று இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிறோம். மிக வேகமாக இந்த விசாரணையில் முன்னெடுக்கப்பட்டு உண்மையிலேயே அந்த கொல்லப்பட்ட தாயார் கொலை செய்யப்பட்டு கிணத்திலே வீசப்பட்டாரா இல்லாட்டி கிணத்துக்குள்ளே உயிருடன் போடப்பட்டாரான்றது கூட இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தினருக்கு தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இது சம்பந்தமாக விரிவான நடவடிக்கை அரசு எடுத்து அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து. அதுதாவசே விசேஷம் சட்டத்தரங்களும் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. நாங்கள் 28ஆம் தேதி ஒன்றும் பொலிசி மாதிரிகளுக்கு ஒன்று அறிவித்த கொடுக்கணும். அவங்க சட்டத்தரங்களும் அவர்களை நாங்க சட்டத்தனை அண்ணன் தம்பியாக அவற்ற உறவினர்களான உங்களோட கைதான் இந்த புலகாரண்ட வாழ்க்கை புலகாரண்ட வாழ்க்கை உங்க கையில நீங்க உங்களைத்தான் நாங்க நம்பி 28ஆம் தேதி கொலை செய்யப்பட்டு கொடூர கொலை தைரியமானது ஒரு கொடூர கொலை செய்யப்பட்டாகும். இந்த மாதிரி நிலைமை இந்த பெண்களுக்கும் வரக்கூடாது, இந்த மக்களுக்கும் வரக்கூடாது. கொடூரப்பட்ட கொலை செய்யப்பட்டாலும் 4 பேர் நாங்கள் தவிர்க்க உறவினர்கள் தன்னோட மாநிலத்திற்கு கொடூர கொலை செய்யப்பட்டாலும் நான் சட்டத்தனைவர்களே நான் கடவுளாக உங்களை கும்பிடுறேன். எந்த மகளுக்காகவும் எங்களுக்காகவும் இன்னமும் இருக்கிற உறவினருக்காகவும் நீங்க என்னை உங்களோட சகோதரா நினைங்க, எந்த மக்களை உங்களோட சகோதரா நினைங்க. பெற்ற புள்ளியாக நம்பி நான் கேட்கிறேன். இந்த மற்ற நம்பி கேட்கிறேன். எந்தவரும் இது ஆஜராயவ நான் சொல்லி நான் கையெடுத்து கும்பிடுறேன். உங்களோட நிலையில உங்களுக்கு ஒரு நிலை வந்தா நீங்க ஆஜராக மாட்டீங்க. அதே நிலைமை எங்கட நிலைமையில உங்களோட நிலைமையை வச்சு நீங்க ஆஜராக நான் சொல்லி நான் கேட்கிறேன். எங்கட ஜனாதிபதியாளர்களே நீங்க செய்யறது பழைய சட்டத்தை கொண்டாந்து தூக்குமடையில போட்டா தான் இந்த சமுதாயம் காப்பாற்றப்படும். அப்படி இருக்க கள்ளன் ஒழிய போறதும் இல்லை, இது முடிய போறதும் இல்லை, இந்த கேஸ் முடிய போறதும் இல்லை. ஏதோ ஒரு தூக்குதலில் போடணும். இல்லைன்னு அந்த பிள்ளையாளி எங்கட கையில இருந்து நாங்களும் கொடூர கொலை செய்து அந்த கிணத்துல வீசவணும். அழிகிற நிலையிலே அவர் உறவினர் எடுக்க வேணும். அப்பதான் எங்கட சகிப்பும் எங்கட பரிதாபமும் இருக்கும். எந்த மகளை நாங்க இப்ப
அங்காலையும் இல்லை இஞ்சாலையும் இல்லாம இந்த மாதிரி இறுதி சடங்கு செய்ய முடியாத நிலையில அவர்களுக்கு நாங்க சல்லப்பட்டு நாங்க சபிக்கணும். நாங்க இனியும் கேட்கறது நீதியை கேட்டு நீதி கேட்கிறார் அவங்க சொன்னாங்க களவஞ்சூர்ல போட சொல்லி களவஞ்சூர்ல போட்டா எல்லாம் எல்லாம் தெரியும். அப்ப சரி யோசிச்சு பாருங்க அந்த 24 நாளைக்கு அந்த போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்கல சொல்லணும். இப்ப நாங்களாக பூச்சி கொடுத்ததுதான் அவங்க அந்த சட்டத்துக்கு முன்னாடி போக முடியாங்க. அவையிலாக தேடி கண்டுபிடிக்கல சார். அவ எந்த அளவில் வந்து அவங்க சிரமம் தேர்னாங்க. அப்ப ஏன் இப்படி ஒரு அப்ப இப்படி இருந்தா எப்படி இந்த சமுதாயம் வாழ்றப்படி எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அப்படியான நிலைமை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது வரக்கூடாது. எங்களுக்கு நியாயம் வேணும். அடுத்ததாக சார் முக்கியமான கோரிக்கை இந்த கொலையாளிக்கு இந்த சட்ட தரணியிலும் தயவு செய்து எந்த விதமான அவங்க ஆஜராகி இவங்களை காப்பாற்ற முடிவு தரப்படாது. நாங்கள் சட்டத்தரணி எப்போ உங்களை தெய்வம் மன்னிக்கிறோம். எங்களுக்கு கோயில்மாய் சட்டத்தரணி தெய்வம் அவங்க இதுக்கு இந்த கொலையாளிக்கு எந்த விதமான ஆஜராகம் பண்ணி அவங்களுக்கு ஏற்றமாய் நடந்து விடக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னென்றால் இது வந்து ஒரு கண்டன எதிர்ப்பு தான். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு 4 நாளைக்கு முதல் கடத்தல் சம்பவம் ஒன்றுல போலீசாருடைய நடவடிக்கை உண்மையிலே பாராட்ட வேண்டியதாக. மேனன் என்ற பேர் அவருடைய அந்த போலீஸ் அதிகாரி உண்மையிலே மிக வேகமாக அந்த இறுதியாக கடத்தப்பட்ட அந்த தாயையும் அந்த குழந்தையிலையும் அந்த விஷயத்தை நடந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 40ஆம் கிராமத்துல காணாம போன 24 நாட்களுக்கு முன்பு தான் காணாம போனோம். அவங்களை என்னையும் வந்து சந்தித்தவங்க நானும் தொலைபேசியுடன் போலீஸோட காய்ச்சினான். அவங்க மக்களிட நிலப்பாடு என்ன சொன்னா அந்த நேரத்தில் அந்த போலீசாருடைய நடவடிக்கை போதிய அளவில் இருக்கின்றன. என்றால் 40ஆம் கிராமம் வந்து வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டது, கடத்தப்பட்டது களுவாஞ்சுடி பிரிவில். அப்ப இதுல களுவாஞ்சுடி பிரிவு விசாரணை செய்தா வெள்ளாளி செய்தான்றதுல ஒரு சின்ன ஒரு குழப்பத்துல சரியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதா இல்லையான்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதன் அடிப்படையில தான் அவங்களுடைய கொலை நடந்துட்டு உயிரிழந்தாச்சு. இனி மட்டக்களப்பில் இப்படியான ஒரு சம்பவம் செய்யறதுக்கு யாருமே துணியாத அளவுக்கு இந்த கொலை செய்தாக்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றதான் அவங்களுடைய நிலப்பாடு. அதே நேரத்தில் அவங்களோட ஒரு கோரிக்கையாக அவங்க முன்வைத்திருக்காங்க, சட்டத்தரணிகள் ஆஜராகக்கூடாது. அது அவங்களோட மக்களோட கோரிக்கை. அதன் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு 3 பேர் அவங்களோட சார்பில் உங்களோட கதைக்கிறதுக்கு அனுமதிக்கல. இவ்வளவு நான் நினைக்கிறேன் நாம கதைக்க போனோம் என்று சொல்லி சொன்னால் கூடுதலாக மக்களை வச்சு கதைக்கிறாரு. அவங்களோட ஒரு 3 பேரை நீங்கள் அனுமதிப்பீங்கன்னு உங்களோட வந்து அவங்களோட விஷயத்தை சொல்லி போட்டு அவங்க அமைதியான முறையில அந்த இதை நாங்க முடிச்சுக்கொள்ளுங்க. உங்களோட நீங்க 3 பேர் யாரு வாரது எல்லாம் நாங்க உள்ளுக்குள்ள கூட்டத்துல உங்களுக்காக பேசுவோம். அமைதியாக நீங்கள் எல்லாம் கலைந்து போகணும். சரிதானே? ரைட். 3 பேர் தானே? ඒගොල්ලන් යයි කරදර නොකන්න එපා. ඒගොල්ලන් පාඩු යයි. அந்த குறிப்பிட்ட ஆட்கள் பார்க்கிற
வேண்டும் நீதி வேண்டும் கலாயினிக்கு நீதி வேண்டும் கலாயினிக்கு நீதி வேண்டும் கலாயினிக்கு நீதி வேண்டும் கலாயினிக்கு சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாதகச்செயலா இருக்குது. கற்பனை கூட பண்ணி பார்க்கலாம். ஆஸ்பத்திரிக்கு போன மனித வருத்தத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போன மனித இப்படி கடத்தி கொண்டு அநியாயமான கொலையை செஞ்சிருக்காங்க. கொலை செஞ்சு மட்டுமல்லாத உடனே உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எப்படி நாங்கள் தாங்கி கொள்வோம்? அநியாய வேலையை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு எந்த மன்னிப்பும் கொடுக்க கூடாது. எந்த சட்டத்தை ஆஜராக கூடாது. இந்த கொலையை சந்திச்சு இந்த படுவாங்க மக்கள் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் செய்யறோம். இதுக்கு மதிப்பு கொடுத்து இவருக்கு எந்த விதமான பிணையும் மக்களாகிய எல்லாரும் ஒன்றுதான். மக்களாகிய எல்லாரும் ஒன்றுதான். கொலையாளியை தூக்கிவிட வேண்டும். சம்பவம் குழந்தை பிள்ளையார் கொலையாளியை தூக்கிவிட வேண்டும். இதை சகிக்க இந்த கொலையாளியை இந்த கொடூரமான கொலையாளியை தூக்கிவிட வேண்டும். அனுமதி அரசாங்கம் இந்த கொலையாளியை விட்டு வைக்க கூடாது. எந்த ஆஜராக கூடாது. எந்த சட்டத்திறனையும் இந்த கொலையாளிக்கு எதிராக ஆஜராக கூடாது. கொலைதான் மருந்து. கொலைதான் மருந்து.